எவனோ செஞ்ச பாவத்துக்கு நான் புண்ணியம் தேடுற கதையா? இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஷெட் வந்து வேற ஆள் போட்டுருக்காங்க. நம்மகிட்ட வாரி போட சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்மளும் வந்து வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பைப்ப ஜாயின் பண்ணி, அதுக்கப்புறம் கப்ளர் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட் போட்டு ஒட்டி காய வச்சுட்டு, அப்புறம் இந்த மாரி ஜாயிண்ட்ட வந்து கிழிச்சு விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா, இப்ப பைப்பு ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இருந்தது 2 பேரு எப்புட்றா பைப்ப தூக்குறது யோசிக்கும்போது, "ஆள் இல்லாத குறைய நானே தீர்க்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனரே என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாருங்க. நாங்க 2 பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் "தம்பி கவலைப்படாத நானும் சேர்த்து புடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் ஓனரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ இருந்து புடிச்சாருங்க. அதுக்கப்புறம் நம்ம லேபர் என்ன பண்ணிட்டான், அந்த பக்கத்துல நிக்க, ஓனர் இந்த பக்கத்துல நிக்க, நான் நடுவுல நிக்க பார்த்தீங்கன்னா, ஒரே கூத்தா போயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கி முக்கி சொருவிட்டேங்க. அதுக்கப்புறம் சரியான ஹைட்டுங்க. கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு எனக்கும். அது இல்லாம அதோட வச்சு நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பெல்ட்டு, அந்த பெல்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஸ்க்ரூ கழட்டுறேன் இல்லையா, அந்த ஸ்க்ரூவுக்கு அடியில விட்டுட்டு, அதுக்கப்புறமா மேல வச்சு லாக் பண்ணி, இது மாரி வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டோம். நம்ம வேல புடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.